ஹலோ வியூவர்ஸ், அனைவரும் வணக்கம். இப்போ நாம போறது ஒரு உண்மை நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஒரு கிளாஸ்ல மாணவர்கள் அமர்ந்திருக்காங்க. அங்க ஒரு டீச்சர் பாடம் நடத்திருக்காங்க. அப்போ ஒரு மாணவரை அவர் பார்த்துட்டே இருக்காரு. இப்பதான் கிளாஸ் முடியுது. அதுல ஒரு மாணவர் வந்துட்டு, மேடம் நீங்க இங்க பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கீங்களா, டீச்சிங் பண்ண வந்திருக்கீங்களா, அல்லது வேற எதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு அந்த மாணவர் கேட்கிறாரு. இப்ப அமைதியா இருக்காங்க. சரி சொல்றேன் அப்படின்ட்டு இப்போ ஒரு நிமிஷம் அவர் காதுல போயிட்டு, இது ஒரு கணவன் மனைவி பேசிக்கிற ஒரு வார்த்தை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாரு. சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த பாக்குறோம். ஆந்திரா விஜயவாடா பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு விவசாயி இருக்காரு. அந்த விவசாயி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதாவது அவருக்கு ஒரு மகன் இருக்காரு. அந்த மகனை படிக்க வச்சு எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணும்ன்றதுதான் அவங்களுடைய ஆசை. அதே சமயம் அவர் விவசாயி ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடறதுக்கு பதிலு ஒரு வேளை தான் சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய கஷ்டம். அதாவது அவர் வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து இருந்தாலும் அந்த பணத்தை மகனுக்கு செலவு பண்றாங்க. மகனுக்கு நோட்டு புத்தகம் பேனா அப்படின்னு அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு அவங்க வந்து கட்டுறாங்க. அதனால எவ்வளவு வருமானம் வந்தாலும் தன் மகனுக்காக முழுவதும் செலவு பண்றாங்க. இப்ப இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவருடைய மகன் பேரு ராஜா. ராஜா நல்லாவே படிச்சு வர்றாரு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் நல்லா படிச்சு கிளாஸ்லயே முதல் மாணவரா வரான். அதாவது இரவு பகல் பாராம அவன் வீட்டுல உள்ள வறுமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கிறான். இப்படி நாட்கள் கிடக்குது. ஒவ்வொரு வருடமும் அந்த வகுப்பிலே முதல் மாணவரா திகழ்றான். அதே போல 10th வரலையும் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குறான். இப்ப +1 +2 எப்படியாவது படிச்சு நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு கல்லூரியில சேர்ந்து நல்ல ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால கடுமையா வந்து படிக்கிறான். அவனுக்கு எல்லாமே படிப்பு தான். நண்பர்கள் கூட நோட்டு புத்தகம் தான். அந்த அளவுக்கு அவன் நல்லா படிச்சிட்டு இருக்கான். பப்ளிக் எக்ஸாமும் எழுதுறான். எழுதிட்டு வீட்டுல வந்து இருக்கிறான். வீட்டுல அம்மா அப்பா கூட அந்த விடுமுறை நாட்கள்ல வேலை செய்யறான். அதாவது அனைத்து வேலைகளையுமே அவன் செஞ்சிட்டு இருக்கான். இப்ப அவங்க எதிர்பார்த்த அந்த நாள் வருது. அதான் ரிசல்ட் நாள். காலைல எழுந்திருச்சு எப்போதும் போல குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான் ரிசல்ட் பாக்குறதுக்கு. போர்டுல உள்ள ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேரு ரிசல்ட் பார்த்துட்டு துள்ளி குதிக்கிறாங்க. ஒரு சில பேரு மூச்சு திணறுது. அவங்க எல்லாம் ஓரமா சோகமா நிக்கிறாங்க. இப்ப ராஜாவும் அங்க போயிட்டு ரிசல்ட் பாக்குறான். ஒரு பதட்டத்தோட அவன் பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல ஒரு இன்பதிர்ச்சி, அதாவது துள்ளி குதிக்கிறான். என்னன்னா அவனுக்கு 1200 மார்க்கு 1170 மார்க்கு அவனுக்கு கிடைச்சிருது. இதனால அவன் துள்ளி குதிச்சு ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். இந்த நேரத்துல தான் மாணவர்கள் எல்லாரும் அவனுக்கு கை கொடுக்குறாங்க. இப்ப பீன் வந்துட்டு இது போல ஹெட் மாஸ்டர் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்ட்டு ஹெட் மாஸ்டர் போறான். இப்ப ஹெட் மாஸ்டர் சொல்றாரு, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பெருமை சேர்த்திருக்க, நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு அவர் தட்டி கொடுக்குறாரு. உனக்கு நல்ல ஒரு கல்லூரியில உனக்கு சீட் கிடைக்கும், அதனால நீ காத்துரு அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்றான். அவங்க அம்மா கட்டி பிடிச்சு முத்தம் தராங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. இப்ப அவங்க அப்பா கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. நம்ம உழைச்ச உழைப்பெல்லாம் வீணாவல அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறாரு. இப்ப நாட்கள் ஓடுது. வீட்டுல இருக்கிறான். அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நாட்கள் சில கிடக்குது. இப்ப தபால்காரர் வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டர் எடுத்து பிரிச்சு பார்க்கறான். இப்ப அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கல்லூரியில சீட்டு கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு கல்லூரியில சீட்டு கிடைக்கிறது மிகவும் பாக்கியம் தான் சொல்லணும். ஆனாலும் அவனுக்கு ஒரு பதட்டமாவே இருக்கு. அந்த லெட்டர் எடுத்து பிரிச்சு பார்க்கறான். அந்த லெட்டர்ல நீங்க நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கீங்க, எங்க கல்லூரியில உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னும் அதுல எழுதிருக்கு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிரான். அதுக்கு அடுத்தது பார்த்ததான் அவனுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அதாவது கல்லூரி கட்டணத்தை 50% மட்டும் நீங்க செலுத்தினா போதும் அப்படின்னு அதுல எழுதிருக்கு. இதை கேட்டு அவனுக்கு அதிர்ச்சி. ஏன்னா அந்த கல்லூரியில சாதாரண படிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும், 50% அப்படின்னு அதுல எழுதிருக்கு. அதை பார்த்து கொஞ்சம் சோர்ந்து போறான். இந்த இடத்துல கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. அதாவது அந்த 50%யும் ஸ்காலர்ஷிப் மூலமா கல்லூரி கட்டிக்கும், உடனடியா கல்லூரிக்கு வாங்க அப்படின்னும் அதுல எழுதிருக்கு. இதை பார்த்து ராஜா மிகவும் சந்தோஷம் அடைகிறான். இப்ப 10 நாள் கழிச்சு கல்லூரிக்கு புறப்பட தயாராகிறான். இந்த இடத்துல தான் அவன் ரொம்ப பதட்டத்தோட இருக்கான். இதுவரையிலும் குழந்தையிலிருந்து ஸ்கூல் தான் போயிருக்கான். கல்லூரி வாழ்க்கை எப்படி இருக்கும், கல்லூரியில மாணவர்கள் எப்படி இருப்பாங்க, எல்லாமே புதுசா இருந்திருக்க போகுது அப்படின்னு ஒரு பதட்டமா இருக்கான். இந்த நேரத்துல அவங்க அப்பா வந்து பக்கத்துல வராரு. ராஜா நீ பதட்டம் அடையாத, அதாவது அவங்களும் மனிதர்கள் தான், கொஞ்ச நாள் போனா எல்லாமே சரியாயிடும், நிறைய நண்பர்கள் உனக்கு சேர்ந்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கல்லூரிக்கு போறான். கல்லூரி மிகவும் பிரம்மாண்டமா இருக்கு. பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க பார்த்தாலும் உயர்ந்த கட்டிடங்கள், பூங்கா மாதிரி இருக்கு. இப்ப உள்ள போறான். அவனுடைய கிளாஸுக்கு போறான். அவனுடைய கிளாஸ்ல நுழைஞ்ச உடனே ப்ரொஃபசர் ராதிகா மேடம் முன்னாடி நிக்கிறாங்க. அவனை பார்த்துட்டு முதல் நாளே இவ்வளவு லேட்டா அப்படின்னு அவன் கேக்குறாங்க. சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். இப்ப சக மாணவர்கள் கூட அவனை அமர்ந்திருக்கான். இந்த இடத்துல தான் இந்த காலேஜில் உள்ள சட்டத்திட்டங்கள் எல்லாமே சொல்றாங்க. அதே போல எப்படி இருக்கணும், எப்படி ஒழுக்கமா இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு
எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எல்லா மாணவர்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு அனைத்து மாணவர்களும் வெளியே போறாங்க. இந்த இடத்துல தான் இப்ப ராதிகா மேடம் ராஜாவை கூப்பிடுறாங்க. ராஜா நீ மட்டும் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்றாங்க. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் நின்று இருக்கிறான். ராஜா நீ தானே அந்த 1170 மார்க் வாங்கினவன் அப்படின்னு அவன் கேக்குறாங்க. ஆமாம் மேடம் அப்படின்னு அவன் சொல்றான். மேலும் இந்த மார்க் எப்படி வாங்கின, ரொம்ப ஈஸியா இருந்ததா ரொம்ப கடினமா உழைச்சியா அப்படின்னு அவன் கேக்குறாங்க. அதுக்கு அவன் ரொம்ப கடினமா உழைச்ச மேடம் அப்படின்னு அவனும் சொல்றான். இப்ப அவனை பத்தி கேக்குறாங்க. அவனும் சொல்றான், சரி ராஜா இது மிகப்பெரிய கல்லூரி, இங்க சாதாரண படிச்சா படிக்க முடியாது. இங்க நிறைய மாணவர்கள் தனியா டியூஷன் போயிட்டோம், தனியா கிளாஸ் போறாங்க, அதுக்காக நிறைய செலவு பண்றாங்க. ஆனா உன்னால அவ்வளவு செலவு பண்ண முடியாது. அதனால நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், தினந்தோறும் என்னோட வீட்டுல வந்து கத்துக்கிறியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இதுக்கு ராஜா சிறிது நேரம் யோசிக்கிறான். நான் யோசிச்சு சொல்றேன் மேடம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப மறுநாள் எல்லாருமே கிளாஸ்ல உட்காந்துருக்காங்க. கிளாஸ் முடிஞ்ச பிறகு ராஜாவை கூப்பிட்டு, ராஜா என்ன யோசிச்சியா அப்படின்னு அவன் கேக்குறாங்க. இப்ப ராஜாவும் சரி மேடம் அப்படின்னு அவன் சொல்றான். சரி உங்களுடைய வீடு எங்க இருக்கு, உங்களுடைய ஹாஸ்டல் எங்க இருக்கு அப்படின்னு அவன் கேக்குறாங்க. அதே போல என்னோட வீடு தொலை தூரத்துல இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதே போல நான் இங்க பக்கத்துல ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ராதிகா மேடம் சொல்றாங்க, ராஜா நீ வேணும்னா என்னோட வீட்டுல தங்கிக்க, அங்கிருந்து ஹாஸ்டல் ரொம்ப தூரம், நீ எப்போதும் போயிட்டு வர முடியாது, உன்னுடைய வீட்டுக்கும் போயிட்டு வர முடியாது, நீ என்னுடைய வீட்டுல தங்கிக்கிட்டுனா நான் உனக்கு எல்லாமே சொல்லி தரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சிறிது நேரம் யோசிச்சுட்டு சரிங்க மேடம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ராதிகா மேடமும் சந்தோஷம் பண்ணிடுறாங்க. இப்ப ராதிகா மேடம் அவனை கார்ல அழைச்சிக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்த பிறகு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. அந்த வீடு பெரிய ஒரு மாளிகை மாதிரி இருக்கு, அரண்மனை மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஒரு நிமிஷம் மலைச்சு போறான். இவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்றாங்களா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். வெளிப்பகுதியை சுத்தி பார்த்துட்டு இருக்கான். என்ன ராஜா உள்ள வரலையா அப்படின்னு அவன் கேக்குறாங்க. சரி அப்படின்னு உள்ளார போறான். இந்த இடத்துல ராஜா ராதிகா மேடத்தை பார்த்து, ராதிகா மேடம் இந்த வீட்டுல நீங்க தனியாவா இருக்கீங்க அப்படின்னு அவன் கேக்குறான். அப்ப ராதிகா மேடம் சொல்றாங்க, இல்ல நான் தனியா இல்ல, நீ என் கூட தானே இருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் ராஜாவும் சிரிக்கிறான். இந்த இடத்துல ராஜா மேடம் சொல்றாங்க, என் அப்பா அம்மா கூட தான் நான் வாழ்ந்துருந்தேன், ஆனா அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க, ஆனா நான் திருமணமே செஞ்சுக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ராஜாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, வருத்தமா இருக்கு. சாரி மேடம் அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ஸ்டடி ரூம், இது டிராயிங் ரூம், இது வந்து கிச்சன் அப்படின்னு ஒவ்வொரு அறையா இருந்து கட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ரூம் இதுதான், இந்த அறையில தங்கிக்க, இதுல டாய்லெட் எல்லாமே இருக்கு அப்படின்னும், இல்ல ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு அவனுடைய அறையில அவன் படுக்கிறான். இப்ப அவனுக்கு தூக்கமே சரியா வரல. புதிய இடம்ன்றதால, புதிய சூழல்ன்றதால அவனுக்கு வந்து தூக்கம் வரல. கண்ணை முடிச்சு பார்த்துட்டு பிறண்டு படுக்கிறான். அவனுக்கு தூக்கமே வரல. இப்ப விடிய காலம் தான் அவனுக்கு தூக்கம் வருது. இப்ப ராதிகா மேடம் கல்ல வந்து அவனை ஏப்புறாங்க. ராஜா என்ன இவ்வளவு நேரம் தூங்குற, கல்லூரிக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு தட்டுறாங்க. இப்ப எழுந்திரிச்சு பாக்குறான். எழுந்திரிச்சு பார்த்துட்டு சாரி மேடம் அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் பரவாயில்ல, எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவனும் குளிச்சுட்டு வரான். டிஃபன் ரெடியா இருக்கு, டிஃபன் சாப்பிடுறாங்க. இப்ப டிஃபன் சாப்பிட்டு கல்லூரிக்கு 2 பேரும் போறாங்க. இப்ப அங்க போன பிறகு கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே நிறைய பேர் இவனை சூழ்ந்துக்கிறாங்க. எங்க ராஜா போன, நேற்று ஹாஸ்டல் வரலையே, எங்க தங்கியிருந்த அப்படின்னு அவன் கேக்குறாங்க. அப்பதான் அவன் சொல்றான், நான் ப்ரொஃபசர் ராதிகா மேடம் வீட்டுல தங்கியிருந்தேன், அவங்க எனக்கு தனியா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அந்த மாணவர்கள் எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. இப்ப திரும்பவும் கிளாஸ் நடக்குது. கிளாஸ் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போறாங்க. இப்ப வீட்டுக்கு போகும்போது அவங்க சொல்றாங்க, ராஜா நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அது சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்னு சந்தைக்கு போறாங்க. சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்குறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஹோட்டல் பெரிய ஒரு ஹோட்டல், இந்த ஹோட்டல்ல எல்லாமே விலை அதிகமா இருக்குமே அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம எல்லா நேரமும் வீட்டுல சாப்பிட்டு போர் அடிக்கும், அதனால எப்பயோ ஒரு முறை இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனாலும் அது மாதிரி ஹோட்டல்ல இதுவரையிலும் ராஜா சாப்பிட்டதில்ல. இப்ப சரி அப்படின்ட்டு அங்க போய் சாப்பிடுறாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கு, எல்லாமே விலை அதிகமா இருக்கு. இப்ப வீட்டுக்கு வராங்க. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு ராஜா கேக்குறான், மேடம் நீங்க ஏன் சோகமாவே இருக்கீங்க அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்குதான் அவன் சொல்றான், ராஜா நான் எப்போதுமே தனிமையா இருக்கிறேன், அதுவே எனக்கு சோர்வா இருக்கு, நான் தனிமையா இருக்கிறதால எனக்கு வாழ்க்கையை வெறுத்துருது, நான் யாரு கூடயாவது என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கணும், பேசி சிரிக்கணும், என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்காக தான் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னும் நான் உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப அவனும் சரி அப்படின்னு சந்தோஷமாயிறாங்க. சில சமயம் காமெடியா பேசுறாங்க, சில சமயம் ஜாலியாவும், சில சமயம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே 2 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க, ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்படி அவங்களுக்கு நாட்கள் கிடக்குது, மாதம் கிடக்குது. அவனுக்கும் நல்லாவே சொல்லி தராங்க. இப்போ ஒரு நாள் கல்லூரிக்கு போயிட்டு எப்போதும் போல ராஜாவும் படிக்கிறான். அப்பப்போ கிளாஸ் நடக்கும்போது ராஜாவை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம்னா ராஜா ரொம்ப அடக்கமானவன், ஒழுக்கமானவன். அவன் நடைவுட பாவனை எல்லாமே ரொம்ப அடக்கமா இருக்கும். இதனாலேயே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ராதிகா ராஜாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் இதை நினைச்சே பார்க்கலாம இந்த நேரத்துல சில மணி நேரம் ஆகுது. அப்பதான் அவன் சொல்றா, நான் ரொம்ப தனிமையா இருந்து என்னோட வாழ்க்கையை வெறுத்துட்டேன், என்னோட வாழ்க்கையில நீ வரல அப்படின்னா இன்னும் சோகமா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அந்த இரவு வழக்கத்துக்கு மாறான ஒரு இரவா அவங்களுக்கு மாறுது. அதாவது
2 பேரும் ஒரே ரூம்ல இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. அவரோட உடல்ல சில வித்தியாசம் அடையுது. இந்த இடத்துல தான் ஒரு நாள் கிளாஸ் ரூம்ல ராஜாவை கூப்பிட்டு, ராஜா என் உடம்புல கொஞ்சம் வித்தியாசம் அடைஞ்சிருக்கு, என்னன்னு நான் பார்த்தேன், நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு ராஜா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறான். அதிர்ச்சியில் உறைஞ்சு போறான். நம்ம செஞ்ச தவறா அப்படின்னு அவன் அதிர்ச்சி ஆகிறான். இந்த இடத்துல அவன் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவளும் கண்கலங்கி போய் நிக்கிறா. மேலும் இந்த விஷயம் வெளில தெரிஞ்சுன்னா மானமே போயிடும். இப்ப கல்லூரியும் முடிய போகுது. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நம்மள தப்பா பேசினது சரியான மாதிரி ஆயிடும். இப்ப இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. நேரா அன்று இரவு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நிறைய பேசுறாங்க. இப்பதான் அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப ராஜா சொல்றான், நான் என்னுடைய அம்மா அப்பாவிட்ட கேட்டு எல்லாமே தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப ராஜா சொல்றா, உன் அப்பா அம்மா சம்மதம் இல்லாம இது நடக்க கூடாது அப்படின்னு அவன் சொல்றா. அதே போல சரி அப்படின்னு என்னுடைய அப்பா அம்மாட்ட கேட்டு வரேன் அப்படின்னு அவன் புறப்படுறான். கல்லூரியில 3 நாள் விடுப்படுத்திட்டு வீட்டுக்கு போயிடுறான். இப்ப 3 நாள் கிடக்குது. ஆனா அதுக்கு பிறகும் ராஜா வரவே இல்லை. இப்ப 10 நாள் கிடக்குது. 10 நாளும் ராஜா வரல. ராதிகாவுக்கு எதுவுமே புரியல. அவ எத்தனையோ முறை போன் பண்றா, போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்க அப்பாவுக்கு போன் பண்றா, போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப அவளுக்கு எதுவும் புரியாம ராஜா நம்மளை ஏமாத்திட்டானா அப்படின்னு அவ ரொம்ப வருத்தம் அடைகிறா. ராஜாவை இதுக்கு மேல பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால குழந்தைய அபாசனம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறா. நம்ம மருத்துவரை போய் சந்திப்போம் அப்படின்னு மருத்துவ சந்திக்கிறதுக்கு அவ தயாராகிறா. இந்த நேரத்துல தான் திடீர்னு யாரோ கதை தட்டுறாங்க. அவ ஆச்சரியமா இருக்கு. இப்ப கதை ஓபன் பண்ணி பாக்குறா. ராஜா நிக்கிறான். ராஜாவை பார்த்துட்டு, ராஜா நீ வந்துட்டியா, நான் நீ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு, என்னை ஏமாத்திட்டு போயிட்டியா அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. இந்த நேரத்தில் ராஜா சொல்றான், நான் வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போன 2 நாள் எங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியாம போயிடுச்சு. இப்ப அவர் ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம். உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு. 4 நாள்ல அவர் இறந்துட்டாரு. இந்த நேரத்தில் என்ன பண்ண தெரியாம ரொம்ப நாங்க வருத்தத்துல இருந்தோம். எங்க அம்மாவிட்ட உன்னை பத்தி சொன்னேன், இது போல காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் கல்யாணம் சமைச்சிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு ராதிகா மேல ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இப்ப 2 பேருமே திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இப்ப திருமணம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருக்கு. இத அவங்க வெளிப்படையாவே யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லயும் பதிவிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.